Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹோம்மேடா அலோவேரா ஜெல் தான் ரெடி பண்ண போறோம். அது மார்க்கெட்ல நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி ஜெல் தான் நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபைலாம் வரும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க அலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெயிட் ஸ்கேல் அதுக்கு மேலே ஒரு பவுலில் நான் அலோவேரா ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 50 ml கிட்ட நான் அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி அலோவேரா பிளான்ட்டோட ஜெல்லை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்டில் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 50 ml கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி முசி டிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட்ஸ் நான் அந்த சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு திக்கனிங் நம்ம ஜெல் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு நான் அது கார்பூமர் தான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அலோவேரா ஜெல்லோடையும் இந்த டிஎம் வாட்டர் கூட நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஆகும். 6 hours ஆகும் இது மிக்ஸ் ஆகிறதுக்கு. இதோட வாட்டர் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 hours எடுத்துக்கும். நம்ம அதுக்கப்புறம் இதை லைட்டாக மட்டும் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 6 hours ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த கார்பூமர் பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே அலோவேராவோடையும் டிஎம் வாட்டரோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் இல்லை. இனிமேல் தான் நம்ம இது ஒரு ஜெல் ஃபார்ம் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எசென்ஷியல் ஆயில் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்கின்க்கும் எசென்ஷியல் ஆயில் ரொம்ப முக்கியம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1 ml கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஜெல் ஃபார்ம், நமக்கு அந்த அலோவேரா ஜெல் ஃபார்ம் கிடைக்கும். இப்போ நான் ஆட் பண்ணுறது ஜெல்லிங் ஏஜென்ட் தான். அப்படிங்கிறது டீங்கிற ஒரு இதுதான் ஜெல்லிங் ஏஜென்ட் தான் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம ட்ராப்பாக ஆட் பண்ணும். இதை மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு ஜெல் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போவே தெரியும், நல்ல ஜெல் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ட்ராப்பாக தான் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது ஒரு ஜெல் ஃபார்ம் கொண்டு வரேன். உங்களுக்கு இந்த மெத்தட் வேணான்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த முசி டிப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். அதோட லிங்க் கண்டிப்பாக நான் கீழே கொடுக்குறேன். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரியும், அதோட ஜெல் கன்சிஸ்டன்சி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி ஆகிருக்கு. நம்ம அந்த ஜெல்லிங் ஏஜென்ட் போட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜெல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுக்காக நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு.
இப்போது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நான் வந்து டிஎம் வாட்டரை நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல் மாதிரியே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி, மெயினாக வந்து அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ண அது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சிருச்சு. பட் கேமராவில் அது அவ்வளோக்கா வந்து தெரியல. இப்போ நான் வந்து இந்த அலோவேரா ஜெல்லோட பிஹெச் லெவலில் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து 5 to 5.5 இருக்கணும் இதோட பிஹெச் லெவல். பார்த்திங்கன்னா இது வந்து 5.5 தான் இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து பிஹெச் டெஸ்ட் பண்ணுற பேப்பர். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு 5 கிட்டேயே இருக்குது, 4ம் இல்லாமல் 5 கிட்ட இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். இது அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிஹெச்சும் கரெக்டாக இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெயிட் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணியே நான் இதை வந்து இந்த பாக்ஸில் மாற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது கேமராவில் எப்படி தெரியுது. ஸோ இது வந்து நான் நைட் ஷூட் பண்ணது, அடுத்த நாள் காலையில் நான் ஷூட் பண்ணியிருக்க பாருங்கள். அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நம்ம எப்படி மார்க்கெட்டில் வாங்குகிறோமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அப்ளிகேஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்கின்ல அப்சர்வ் நல்லா பண்ணும். பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் டே நான் செய்யும் போது எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் டே இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் அந்த ஜெல்லு. நீங்கள் எப்படி நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குது. இதில் வேணும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. நமக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ நான் இது வந்து எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணல. அதே மாதிரி ஸ்மெல்லுக்கும் நான் எதுவுமே ஆட் பண்ணல. பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பியூரான அலோவேரா ஜெல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வந்து ஸ்கின்க்கும் சரி ஹேர்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் ரெடி பண்ணி அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இன்றைக்கி ரெடி பண்ணுறீங்கன்னா நாளைக்குலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் மெயினாக பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் முசி டிப்ஸில் இருக்கிற அந்த ஜெல் பண்ணலாம். ஆனால் அது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இனி நிறைய வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து என்னோடய சேனலோட நோட்டிஃபைலாம் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி முசி டிப்ஸையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அலோவேரா ஜெல் பண்ணுறதே அதில் வந்து ஒரு 3 டைப்ஸாக நான் அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.